கள்ளழகர் வரலாறு தெரியுமா? இந்து புராணத்தின்படி ஒரு நாள் சுதபஸ் முனிவர் அழகர் மலையில் உள்ள நூபுர கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த துர்வாசர் அவரை தவளையாக மாறுமாறு சபித்தார். அந்த சாபத்தால் மண்டூக மகரிஷி என அழைக்கப்பட்ட சுதபஸ் முனிவர் தேனூரில் வைகை நதிக்கரையில் கடுமையான தவம் மேற்கொண்டார். அந்த தவம் கண்டு கருணை கொண்ட கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் அவரை மீட்க அழகர் மலையிலிருந்து இறங்கி வர முடிவு செய்தார். அவர் மலையிலிருந்து இறங்கி மழலைப்பட்டி, அலங்காநல்லூர், வயலூர் போன்ற பகுதிகள் வழியாக தேனூரை நோக்கி பயணம் செய்ததாக ஐதீகம் கூறுகிறது. இறுதியாக தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளித்து அவரை மீட்டார். பின்னர் தனது இருப்பிடமான அழகர் மலையிற்கு திரும்பினார். பின்னர் திருமலை நாயக்கர் ஆட்சிக் காலத்தில் இந்த சாப விமோச்சன நிகழ்வு வண்டியூருக்கு மாற்றப்பட்டது. இன்றும் சித்திரை திருவிழாவின் போது இந்த நிகழ்வு மக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது.